Hi students, welcome to another video of Smartly Learn. In this video, let us see how to solve the 14th question in exercise 7.2. So 1 divided by x into log x the whole power m. So இதை நம்ம first integrating இதில் போட்டுக்கலாம். Integral of 1 divided by x into log x the whole power m dx. இப்போ நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஃபங்க்ஷனை ஒரு பவர்க்குள்ள இருக்கிறது தான் முடிஞ்சவரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இங்கேயும் வந்து log x is equal to t போடுவோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது log x is 1 by x dx is equal to dt. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த dx divided by இந்த x I can replace as dt. ஸோ அப்படியே டைரக்டா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ dx by x நான் dt ன்னு சொன்னா divided by log x எனக்கு t. ஸோ திஸ் இஸ் t power m. ஸோ டைரக்டா இது சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்படி ஸ்டைல்ல எழுதலாமா, t power minus m dtன்னு இன்டகிரேஷனுக்கு போடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பார் n நான் இன்டகிரேட் பண்ணா இட் இஸ் எக்ஸ் பார் n பிளஸ் 1 டிவைடட் பை n பிளஸ் 1. ஸோ t பார் மைனஸ் m நான் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் வில் பி t power minus m plus 1 divided by minus m plus 1 plus c. ஸோ பார்க்கறதுக்கு இந்த மைனஸ் சைன் ஃபர்ஸ்ட் எழுதுறது கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அழகாக எழுதுறதுக்காக திஸ் இஸ் 1 minus m divided by 1 minus m plus c அப்படின்னு எழுதிடலாம். நான் இன்டகிரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆ இருக்கு. ஸோ லெட்ஸ் புட் இட் பேக் டு x. ஸோ t-ங்கிறத நம்மளை பொறுத்தவரை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது log x. ஸோ log x to the power of 1 minus m divided by 1 minus m plus c. In the next video, we will see how to solve the 15th question in this exercise. Please extend your support to me by subscribing to my channel Smartly Learn. You can also reach out to me through my website www.smartlylearn.in for more practice worksheets. Thank you. See you in the next video. Bye.